ஓகே, ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள், ரிவ்யூ கொடுங்க. அண்ட் மக்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியெல்லாம் இருக்குது. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். ஓவர் டு யூ சார். புடிசர் எல்லாருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ரச்சிதா மகாலட்சுமி நல்லா நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம் நாங்கள் மக்களுக்கு எடுத்திருக்கோம். உங்கள் பத்திரிகை வாயிலாக நீங்கள் எல்லோருக்கும் நல்லா படம் பார்ப்பதற்கு சிறப்பாக எழுதினீங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கும். வேறு ஏதாச்சும் நீங்கள் நான் தான் டைரக்டர். நான் நீங்களாம் படம் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்ததா? எல்லாம் பிடிச்சிருந்ததா? எங்கள் கேமராமேன் இவர், நீங்கள் இவருடைய சிறப்பாக இவர் நல்லா கேமராலாம் நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் இருந்து நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப நிறைய படம் பார்த்ததுனால வந்தது, நிறைய படம் பார்த்ததுனால அது ரொம்ப டைரக்ஷன் ஈஸியாக இருந்தது. அதனால் அது ஒரு பெருசாக தெரியல நமக்கு. ப்ரொடியூசர் தான் கஷ்டம், டைரக்ஷன் ஈஸி. ப்ரொடியூசருக்கு இல்லை, ஃபைனான்ஸு நிறைய போட்டு எடுத்து அதை திருப்பி கொண்டு வரதுக்குள்ளே அது நிறைய பெயின் வந்து அதிகம். தேட்டர் கிடைக்காது, எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும், ப்ராப்ளங்களை எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் வெளியே தெரிவார். சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு படத்தோடு போயிடுவார். அதனால் ப்ரொடியூசர் தான் ரொம்ப கஷ்டம். அது புட்டலூர் ராமன் வந்து அந்த 2 பெண்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால அந்த புட்டலூர் ராமன்கிட்ட போய் வேணாதான் அந்த சாபங்கள்லாம் தீரும் அப்படின்னு. அதை வந்து ஒரு ஆன்மா வந்து வெட்ட முடியாது. அதனால் வந்து கருப்பண சாமி தண்டிக்கிறார். அதுதான் அது ரெண்டும் அந்த சீனில் கொண்டு வந்தது. இல்லை, அது பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லை, அம்மனை வந்து கண்டிப்பாக தரிசிச்சாதான் அந்த குருப்புக்கார் சொல்கிறாருல்ல, நீங்கள் புட்டுலம்மனை தரிசித்து அப்புறம் தான் கற்பனை சாமிகிட்ட போகணும்னு சொல்கிறாருல்ல, அதுதான் சென்ட்ரலையா. இன்னும் முன்னே வரணுமா? இவங்க தெரியாமல் இருக்காங்களே. இல்லை, இப்போ அடுத்த படம் அவங்க டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதில் இந்த படத்துல இருந்து என்ன டைரக்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க இந்த படத்தில் நிறைய இன்வால்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க படமாக இதில் வந்ததுனால கொஞ்சம் என்கிட்ட அடிமை எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு அடல்ட் சம்பந்தமான ஒரு நம்பர். ஆனால் நீங்கள் வந்து இதை ஒரு இதை வந்து டைட்டிலாக வச்சுருக்கீங்க. இதுக்கான ஏதாவது என்ன அடல்ட் சம்பளம் நம்பர் எனக்கே தெரியலையே. என்ன அடல்ட் எனக்கு தெரியலையே. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஹீரோயின் நடிச்சிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது குறைக்க என்னதான் பண்ணணும்? சினிமாலே நிறைய சொல்லிட்டே தான் இருக்கு சார். நல்லா கேட்டீங்க. அதை குறைக்கிறதுக்கு என்ன கொடுமை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது பண்றாங்கல்ல, அவங்க தான் சார் கம்மி பண்ணணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு சார். எஸ்பெஷலி எனக்கு இருக்கு. அதாவது இந்த படத்து மூலமாவது ஏதாவது ஒரு ஆன்மை வந்து நம்மளை காப்பாத்திராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் டேக்அவே மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது மாறுமா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஃபீலிங் மட்டும் கண்டிப்பா இருக்கு சார். ஐயோ, தயவுசெய்து இருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸும் இங்க தான் இருக்கீங்க. அந்த மாதிரி சத்தியமா நான் எங்கேயுமே சொல்லல.
நம்பிடாதீங்க. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? இது என்னோட பேஷன், என்னோட வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த மாதிரி முடிவு நான் இதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்ல, இதுக்கப்புறமும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பா இது அடுத்தடுத்து நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நடிக்க மாட்டேன்னால நான் எங்கேயும் சொல்லலை, நம்பாதீங்க. தயாரிப்பாளருக்கு ஒரு கேள்வி. யார் சார் ஐடியா? சொல்லுங்கள் சார், கேளுங்க சார். ஒரு புகார் வந்து இந்த நிறுவனத்து மேல, அதாவது உங்க மேல வந்து எழுத்தாளர் சங்கத்துல போயிருக்கு. ராஜா செல்லமுத்து அப்படின்றது ஆமா, ஆமா, ஆமா. நான் தான் எழுதினேன், ஆனா டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணா போயிட்டு அப்புறம் ஒரு கேவியர் நோட்டீஸா அமைச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இன்னைக்கு வந்து சார். ஆமாம். அவர் ஏதோ வாட்ஸ்அப்லாம் போட்டிருக்கா சொன்னாங்க. அவர் என்கிட்ட உதவியாக இருந்தார். ஒரு 10 பேரில் அவர் ஒருத்தராக இருந்தார். அது எழுத்தாளர் சங்கத்துக்கு புகார் கொடுத்துருந்தாரு. அது அவங்களாம் என்கொயரி பண்ணாங்க. இவர் தான் அவரை கூப்பிட்டு வந்தவர். அவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து வேலை கொடுங்கன்னு சொன்னது அவர் தான். அவர் நான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கல. அவர் இப்போ மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய பாவனை அவருக்கு தெரியல, இவர் முடிப்பாரான்ட்டு. எடுக்கும்போது பணம் பறிக்கும் நோக்கத்தில் அது மாதிரி செயல்படுது. ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக டிஸ்கஷன்லாம் வந்தார். நான் தான் புகார்ல வந்து என்ன எழுதிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து அந்த மெசேஜ் நானும் பார்த்தேன். பார்த்ததுல வந்து உங்க கூட வந்து கதை எல்லாமே அவர் தான் எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ணணும்னு சொன்னாரா. அதுக்கப்புறமா இந்த சாவியோன்றத கூப்பிட்டு வந்தார் போல இருக்கு. செவிலியர் ராஜா கேமராமேன். அதுக்கப்புறம் அவரை கைட்டி விட்டுட்டீங்க 2 பேரும் சொல்லி கைட்டி விட மாட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. பொய்யா அவர் சும்மா சின்ன பசங்க மாதிரி கொண்டு போய் எப்படி கொடுத்துருந்தா எவிடன்ஸ் இருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை, மெசேஜ் போடுறது குழந்தை பசங்க வந்தவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை திரைக்கதை வசனம்னு சொல்லிட்டு அவரோட நேம்ல வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. அது சும்மா சில்லி இது அது வேஸ்ட். நீங்களா இருக்கீங்க, நாளைக்கு ஒரு 9 படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எவ்வளவு தியேட்டர் கிடைக்கும், எப்படி இருக்கு, அந்த சிக்கல்லாம் இருக்கா? நான் 12 படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. அது அந்த வழி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எங்கள் படம் நல்லா இருக்குதுன்னா எல்லாரும் பார்த்துட்டு தேட்டர் அவங்களா கொடுக்க முன் வராங்க. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 120 டேஸ் தேட்டர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்கு. எங்கள் டீச்சர்லாம் நல்லா அழகாக பார்த்து இந்த பாடல்கள்லாம் பார்த்துட்டு அவங்களே வாலண்டியர் தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 50 தேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய சீர்கூட்டர். இந்த படத்துல ஒரு ஓப்பனிங் பாட்டு, ஒரு ப்ரோமோ பாட்டு, அந்த மாதிரிலாம் வைக்காம ஒரு கதையோட ஹீரோயின் மாதிரியே இருக்கு. இல்லை, அந்த கதை என்ன கேட்குதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். கதை தான் இங்க ஹீரோ, கதை தான் இங்க ஹீரோயின். அவங்க எல்லாம் வெறும் இல்லை ப்ரோமோ பாட்டாலும் ஒரு கதைக்கு என்ன தேவையோ கதை தான் முக்கியம் இல்லையா? இந்த படத்தோட எல்லாம் ப்ரொமோஷன் மேடம், இந்த படத்துக்கு எல்லாம் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். இது முன்னாடி படம் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட் ஆச்சு, அதுல எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கலையா? இப்போ 9966 படத்துல பத்தி தானே இது பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, சரி. அது நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா எதுல நமக்கு பண்ண முடியுமோ அதுல தானே சார் கலந்துக்க முடியும். ஸோ மேபி அது அந்த விதத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தோட ப்ரொமோஷனல். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஐயோ, நல்ல கேள்வி சார், நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. எதிர்பார்த்த படங்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை சார். அது எதுக்குன்னு கூட எனக்கு ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்கு. ஏன்னா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு தெரியும், பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு தெரியும். ஆனால் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நடிகைகளே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை தாண்டி பார்த்தாங்கன்னா மேபி எங்களுக்கும் நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வரும் அப்படின்னு இருக்கு. ஆசை இருக்கு, பார்க்கலாம் சார். அந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு விட்டுறலாம், பார்க்கலாம். அப்படியா? நீங்க இப்ப சொன்னதுனாலதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா சத்தியமா போகல. சார், எனக்கு எந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சா நான் கண்டிப்பா அது செய்வேன். எனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. அந்த கதாபாத்திரம் நான் பண்ண அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும் முதல்ல. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா பண்றேன். இதுல வந்து 2 ஹீரோயின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல மேபி நான் கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்கேன் அப்படிங்கறதுனால தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. பட் 2 பேருக்கும் ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னால எதுவுமே சொல்லல. ஸோ எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் ஹாப்பியா எடுத்துட்டு பண்றதுக்கு ரெடி. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரணும், பார்க்கலாம். கண்டிப்பா வரும். எந்த பொண்ணு? உங்க பொண்ணு. இவங்களும் என் பொண்ணு தான். நான் அடிக்கலையே. அது நான் கற்பனை சாமி நான் பண்ணவே இல்லையே. கடவுள் தான்.
கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க டான்ஸ் ஆடி நீங்க அம்மன் வேடம் போட்டு அம்மன் வேடம் போடல, கற்பனை சாமி. நீங்க வயசான காலத்துக்கு பண்றது ஹீரோயின் கொடுத்தது இன்னும் நல்லா இருக்கும். சார் இந்த கதை வந்து அந்த மாதிரி அமைச்சிருந்தேன் சார். நான் என்ன சொல்கிறேன், கதைக்கு தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கதையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும்னு பண்ணேன். இந்த மாதிரி கதை வந்து யாரும் எடுக்கக்கூடாது, பார்க்கும்போது நம்ம கதை ஒரு புதுவிதமாக தெரியும். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் பார்த்தீங்க, நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லை? நீங்கள் நான் என் கதையை விட்டுருங்க, உள்ளே போய் பார்த்தீங்க இல்லை, அடுத்த படம் உங்களுக்கு நிறைய டான்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து அந்த கதை, ஆமாம் இது செகண்ட் பார்ட், அது வேறு படம். ஓகே, அதனால் எனக்கு நான் கதைக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இருக்கோம். அது நாங்கள் நினச்சோம், அது உள்ளே பண்ண முடியல. அதனால அதுக்குள்ளே போய் நிறைய இடைஞ்சல்கள் வருது, அதனால் கதை ஒட்ட மாட்டுது. சாரி இல்லை சார், இது என்னென்னா, புத்த கடவுள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை கூட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. இந்த புத்தரை உணர்த்துறதுக்கு அதை இங்கே அதை கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த புத்தால என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு புதுவிதமாக காமிச்சிருக்கோம். இல்லை அவரும் நம்ம தமிழ்நாடு தான், புத்தர் இங்கே உள்ளவர் தான் சார். சார் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க, புத்தர் இங்கே உள்ளவர் சார். சார் 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 கடவுள் இல்லை சார், சித்தர். சித்தர் அதாவது நம்ம கடவுளை பற்றி பேச வேண்டாம், அதுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுங்களேன் டைவர்ட் ஆகிடும். எங்கள் படத்துக்குள்ளே மட்டும் பேசுங்க, படம் ப்ரொமோஷனுக்குள்ள மட்டும் பேசுங்க. அது புத்தர் சீன் வந்து புத்தர் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்கோம், மைசூரில் எடுத்திருக்கோம். அந்த மைசூருடைய வில்லேஜ் எல்லாம் புத்தா அந்த வில்லேஜுக்குள்ளே எடுத்திருக்கோம். அது மாதிரி பல இடங்களில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேற எங்கள் படத்தை பற்றி கொஞ்சம் கேளுங்க. புத்தரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது பாரஞ்சித் தான், அவருக்கு அப்புறம் நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் தெரியும். ஆனால் அதை வச்சு பண்ணல. எனக்கு வந்து இந்த புத்தரை தழுவிய ஒரு கதை பண்ணணும்னு நினச்சேன். நான் அது கதைக்குள்ளே அப்படியே வந்துருச்சு, அதை அழகாக கொண்டு வந்திருக்கோம். நான் சார் பிக் பாஸ்க்குள்ள போன உடனே போயிட்டு வெளியில வந்த உடனே சத்தியமா யாருமே பெரிய ஆள் ஆக மாட்டாங்க சார். அதுதான் ஆஹா சார், அது ஒரு நியூட்ரலா தான் சார் நடக்கும், நியூட்ரலா தான் நடக்கும். நான் என்ன சொல்றேன், பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆக்சுவலி போய் சார், அது நடக்காது. நீங்க உங்க திறமை இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. நான் பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு நீ இப்போ படம் வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நடக்காது சார். ஸோ திறமை இருந்ததுன்னா வாய்ப்பு வரும். மேபி அதை பில்ட் பண்ணீங்கனாலே போதும். நான் அதை விட்டுட்டு இல்லை நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன் இங்கே போயிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வுட் ஒர்க். பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ, அது ரியாலிட்டி ஷோ வரைக்கும் மட்டுமே அதை பார்க்கணும். அதை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இல்லை நம்ம வந்து ஒரு கெரியர் பில்டிங்குக்கு எடுத்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அது ஓகே இல்லைன்னு தான் தோணுது சார். நீங்கள் படத்தை பற்றி கேளுங்க சார், பாடல் எப்படி இருக்கு? விஜய் டிவில இருந்து இந்த ரியோராஜ்லாம் ஹீரோவா பண்றாங்க. அங்க இருக்கிற செலிபிரிட்டி நிறைய பேர் ப்ரமோஷனுக்கு வராங்க. உங்க படத்துக்கு யாராவது ப்ரமோஷனுக்கு வருவாங்க? அவங்கள கேக்குறீங்களா சார்? விஜய் டிவில இருந்து ரச்சிதா மகாலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இதுல ப்ரமோஷனுக்கு வந்திருக்காங்க. சோ யா, நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் யாரும் கூப்பிடல. வேற என்ன சார், வேற என்ன கேள்வி இருக்கா? வேற எங்க படத்தை பத்தி நீங்க நல்லா சிறப்பா போடுங்க, எந்த குறைகளும் இல்லாம நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து இதை பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், டைம் போகிறது தெரியாது, உட்காந்தா படம் ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அது இருக்குங்களா? கண்டிப்பாக அந்த ஸ்பீடு இருக்குங்களா? அதை கரெக்டாக போட்டால் மக்கள் எல்லாம் அழகாக தேட்டரில் வந்து பார்த்து இப்படி ஒரு படம் எடுத்துக்கிறதுக்கு திருப்பி எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய படங்களில் வந்து நாங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் சான்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்களை பேட்டி எடுத்ததுக்கு
ரொம்ப நன்றி. மேடம் எதனா கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு நாள் இல்லை எங்கள் படத்தை பற்றி கேட்கலாம். ஓகே மற்றதை விட்டு படம் ப்ரொமோஷனை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க் யூ so much எல்லாரும். ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ உங்க மீடியால சொல்லி வர வைக்கிறேன். தேங்க் யூ. ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்களே சார். ஆமாம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. பெங்களூர் ரிலீஸ் ஆகிருக்கு, மைசூர் ரிலீஸ் ஆகிருக்கு, கேரளா release. கேரளாவில் ரிலீஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உலக நாடுகள்லாம் பண்ணுறதுக்காக எங்களுக்கு பிளான் இருக்குது. ஸோ அது சிறப்பாக உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களை மாதிரி புது டைரக்டர்ஸ்க்கெலாம் இன்னும் நிறைய எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். புது ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இல்லை கண்டிப்பாக எல்லாரையும் புது ஃப்ளைட் பிடிச்சி நம்ம போயிடலாம். அது எனக்கு அந்த இது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களெலாம் கூப்பிட்டு போகிறேன். நல்லது தான். Thank you so much. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய 9966 எல்லார் சார்பாகவும், எங்கள் நடிகர் சார்பாகவும், டெக்னீஷியன் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ ஸோ மச்.